40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வேலையை முயற்சி செய்யும் போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிலே எடுத்துக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில 55 வயசு இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஸ்பான்சர் தரேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட துறை இல்லாம அவங்க ஒரு லிஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்தே நான் எடுத்து காட்டுறேன், நீங்க வந்து பாருங்க எந்தெந்த கேட்டகரியில எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இப்போ நீங்க பாத்தீங்களா, நீங்க எதிர்பார்க்காத கேட்டகரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. அப் டு 55 வரல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது வெப்சைட்ல இருக்கு, பாருங்க. பாத்துறீங்களா? இது மட்டும் இல்லாம நான் வந்து இப்ப ஃப்ரூட் பிக்கிங் வேலைக்கெல்லாம் நான் போகணும், ஜெனரல் கேட்டகரியில வந்து போகணும், அக்ரிகல்ச்சர்ல குறிப்பா நான் போகணும் அப்படின்னா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுவும் இந்த வெப்சைட்ல இருக்கு, பாத்துக்குங்க. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு இந்த வெப்சைட்ல நம்ம வந்து காட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சோ வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல 55 வயசு இருக்கவங்களும் ஒரு ஜெனரல் கேட்டகரியில இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பா இதுல 55 வயசுல இருக்கவங்க அப்ளை பண்ணா கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை நான் மறுக்கிறதுக்கே வந்து இல்ல. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை முறையா பயன்படுத்தினா நம்ம நேரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா 40 வயசு 45 வயசு 50 வயசுல இருக்கவங்களா தாராளமா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது முறையா முயற்சி பண்ணீங்கன்னா 55 வயசுல சவால்கள் வந்து இருக்கும். எல்லாரும் 55 வயசுல முயற்சி பண்ண போறது கிடையாது. பட் ஆனா 40 45 50 வயசுல இருக்கவங்க நிச்சயமா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, சரியான முறையில முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியா உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிச்சயமா இருக்கு. அடுத்தது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து என்ன மாதிரியான சப் கிளாஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து போகலாம், இதுக்கு என்ன மாதிரியான டிகிரி இருக்கணும், டிகிரி இல்லாம போறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுட்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து அதெல்லாமே வந்து இருக்கு. நான் எல்லாமே வெப்சைட்ல இருந்து நான் ஒவ்வொரு பேஜா எடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேட்டகரி, அதாவது பொதுவா ஐடி முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 40 வயசுக்கு மேல இந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் நீங்க போகலாம் அப்படின்ற கேட்டகரி லிஸ்ட் நீங்க வந்து வந்திருக்கு அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கட்டாயம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ எந்த இடத்துலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் பை ஒன்னா நான் பேஜ் வைஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதை எல்லாத்தையும் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுல டவுட் இருந்தது அப்படின்னா எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். கடுமையான வெயில் வந்து இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டை விட்டு வெளில போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக வந்து எடுத்துக்குங்க. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் தண்ணியை வந்து வீண் பண்ணாதீங்க, அது ரொம்ப வந்து முக்கியம். இப்போ நீங்க பாக்குறது அப் டு ஏஜ் 45 வரலாம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி. ஸோ இப்போதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னா 18லேருந்து 30 வயசுல இருக்கக்கூடிய அப்ளை பண்றதுக்கான கேட்டகரி லிஸ்ட் நான் வந்து காட்டுட்டேன். ஹாலிடே விசா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30+ அப் டு 45 வரலாம் இருக்கவங்களும் அப்ளை பண்ணக்கூடிய விசா தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ அடுத்தது 55 வரலாம் இருக்குது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹாலிடே விசா 460 to 18 30 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய அப்ளை பண்ணலாம். ஸ்கில்டு எம்ப்ளாயி விசா 494 அண்டர் 45 இந்தியா இலங்கையில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். DA/MA விசா வந்து பாத்தீங்கன்னா அப் டு 55 வந்து இந்தியா இலங்கையில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. பட் அது ஒர்க் பேஸ் பண்ணி தான் வந்து மாறும். அதே மாதிரி வந்து இந்த விசாக்கு தகுந்த மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க இலங்கையில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இந்தியா ரேண்டமா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இலங்கைக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த ஏஜ் கேட்டகரியில இல்லாம போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த கரெக்ஷன்ஸ். மற்றவங்க எல்லாருமே காமனா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஆஸ்திரேலியா போறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்தியா இளைஞர்கள் இருக்கீங்க அப்படின்னா 45 வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் முயற்சி செய்யக்கூடிய கேட்டகரி தான் இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது முக்கியமானது எப்படி அப்ளை பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்பான்சர் நமக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது வந்து நீங்க காமனா வந்து ஆஸ்திரேலியா வெப்சைட்லயே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரைவேட் வெப்சைட் சீக்கிங் இண்டீடு அதில் என்ன மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்றது பக்கத்துலேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுல எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர், அதே மாதிரி வந்து ஒயின் ஃபேக்டரி, இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான சிவி இன்டர்நேஷனல் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் சிவி ஸ்க்ரூட்டனைஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உறுதியா உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்பதான் மிக முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அப் டு 55 இருக்கவங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது. ஸோ DA/MA அப்படின்றது டெசிக்னேட்டட் ஏரியா மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஆஸ்திரேலியா கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இதுல நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப் டு 55 இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்க. நீங்க படிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதும், மினிமம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், அதை இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான். உங்க ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 4.5 இருந்தா போதும், இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. சில கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6.5 எல்லாம் கேட்பாங்க, 7 கேட்பாங்க. பட் உங்களுக்கு இதுல வந்து நார்மலான ஒரு ஸ்கோர் எடுத்தாவே போதும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 months நீங்க உட்காந்து ப்ராப்பரா வந்து இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணி கையில கிடைக்கிறதுக்குள்ள இந்த எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்சிடலாம். அந்த ஸ்கோரும் நீங்க வந்து எடுத்துடலாம். இதுல சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து தரோம். நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இது எப்படி ஒர்க் ஆக போகுது, இந்த DA/MA அப்படின்ற ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ நார்த்தன் டெரிட்டரி, சவுத் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சிட்டியில வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்கீம் வந்து அங்கே எலிஜிபிள் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ லேபர் அக்ரிமெண்ட்ல ரிஜிஸ்டர் இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் நீங்க வந்து எம்ப்ளாயரா கன்சிடர் பண்ணணும். மற்றவங்ககிட்ட ஸ்பான்சர் எடுக்க முடியாது. ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் 482 அல்லது 494 நீங்க வந்து போகலாம். அதே மாதிரி 2 to 3 years ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பிஆருக்கும் வந்து பாசிபிள் நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து. ஸோ இந்த விசா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ட்ரம் கார்டு உள்ள போறதுக்கு. ஸோ இதை கரெக்டான முறையில நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்டு. அடுத்தது இது ஹானஸ்டா இதோட ரியாலிட்டி நான் சொல்லணும் அப்படின்னா இது சிம்பிள் ப்ராசஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்க எம்ப்ளாயரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஸ்பான்சர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முறையான அந்த ப்ராசஸை வந்து எந்த இடத்துலையுமே டைல்யூட் பண்ணாம நீங்க பண்ணா மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்கு. கீழே சில டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா எங்க டீமை நீங்க வந்து இது சம்பந்தமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.